Hi, welcome you to learn English. We are going to begin this exercise. இந்த begin அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நாம் இந்த பயிற்சியை தொடங்க போகிறோம். இந்த begin அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம்? மேக், end, ஸ்டார்ட். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். begin அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்டார்ட். மேக் அப்படின்னா உருவாக்கு, தயாரி. end அப்படின்னா முடிவு. இப்போ நீங்கள் இதில் end அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி சினானிம் அதாவது மீனிங் ஸ்டார்ட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறீங்க. பிகின் அப்படிங்கிற வார்த்தையை வேறு வேறு வகைகளில் எப்படி சொல்லலாம்? செட் அபவுட் அப்படின்னு சொல்லலாம், லான்ச் அப்படின்னு சொல்லலாம், இனிஷியேட், இனாகுரேட், கமெண்ட்ஸ், இது எல்லாமே பிகின் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற வார்த்தைகள். இந்த வீடியோவில் நான் ஒரு வேர்ட் கொடுத்துருவேன், அதுக்கு நீங்கள் ஆப்போசிட் வேர்ட் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சினானிம் அதனுடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கிறணும். அதை எப்படியெல்லாம் சொல்லலாம், வேறு வேறு வார்த்தைகளில் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஹை, வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கன்ஃபார்மாக டெவலப்மெண்ட் இருக்கும். தே ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட். ரிஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும், தென் ஆப்போசிட் வேர்ட் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதெல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். தே ரிஜெக்ட் த ப்ராஜெக்ட். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது மறுத்துட்டாங்க. டினை. ஸ்டாப் அப்படின்னா நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ரிமூவ் அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மறுத்தல் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியான அர்த்தம் இருக்கிற வார்த்தை. ரிஜெக்டோட ஆப்போசிட் என்னது? அக்செப்ட். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது வந்து ரிஜெக்டோட ஆப்போசிட். மறுத்தல் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தைகள், மற்ற வார்த்தைகள் பார்க்கலாம். அவாய்ட், ஓகே, அவாய்ட் பண்ணிட்டேன், இக்னோர் பண்ணிட்டேன், கண்டுக்கிறாமல் விட்டுட்டேன். renounce, exclude, இது எல்லாமே ரிஜெக்ட் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தைகள். we want to gather information. நாங்கள் தகவல்களை திரட்ட விரும்புகிறோம். கேதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன, ஆப்போசிட் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கேதர் அப்படின்னா கலெக்ட், ஓகே, சேகரித்தல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் டிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். DISPERSE, டிஸ்பர்ஸ், ஸ்கேட்டர், லீவ், ஸ்பிளிட் அப், செப்பரேட், இந்த மாதிரி வார்த்தைகளை ஆப்போசிட்டாக சொல்லலாம். இதே அர்த்தம் இருக்கிற மற்ற வார்த்தைகள் என்னென்ன? கலெக்ட், அசம்பிள், மீட், கன்வீன், கெட் டுகெதர், அக்குமுலேட், இது எல்லாமே சேர்ந்து சேகரித்தல் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தைகள். த ரெஸ்பான்ஸ் இஸ் எனார்மஸ். எனார்மஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு ஆப்போசிட் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ரெஸ்பான்ஸ் இஸ் எனார்மஸ். எனார்மஸ் அப்படின்னா ஹியூஜ், நிறைய அப்படின்னு அர்த்தம். மேக்னிஃபிசியன்ட், அதுவும் நிறைய அப்படிங்கிற மீனிங் தான், பட் உருவத்தில் பெரிய அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. எனார்மஸ் நிறைய, அதுக்கு ஆப்போசிட் ஸ்மால், ஓகே, குறைவான அப்படிங்கிறத சொல்லலாம். எனார்மஸ் மற்ற வார்த்தைகள் ஹியூஜ், வேஸ்ட். இந்த வேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டென்சிவ், பிக், வைட். அதே மாதிரி எக்ஸ்பான்சிவ், ப்ராட், இம்மெஷரபிள், கிங் சைஸ், மேசிவ், மைட்டி, இது எல்லாமே பெரிய, ஓகே, நிறைய அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தைகள். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். we are going to assist him. assist அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? டைரக்ட், அட்ஜஸ்ட், ஹெல்ப். இந்த மூணு வார்த்தைகளில் எந்த வார்த்தை? அதே மாதிரி ஆப்போசிட் என்ன வார்த்தை? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அசிஸ்ட் அப்படின்னாலே ஹெல்ப் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ we are going to help him. இதுக்கு ஆப்போசிட் ஹிண்டர். HINDER, HINDER, ஹிண்டர் அப்படிங்கிற வார்த்தை அசிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட். அசிஸ்ட் அப்படின்னா ஹெல்ப், ஹெல்ப் பண்ணுறது. வேறு வேறு வார்த்தைகள் எப்படி சொல்லலாம்? எய்ட், டூ சம்மொன் எ ஃபேவர், என்கரேஜ், சப்போர்ட், ஃபெசிலிட்டேட், இது எல்லாமே அசிஸ்ட் அப்படிங்கிற மீனிங் இருக்கிற வார்த்தைகள். ஆப்போசிட் வேர்ட் ஹிண்டர், HINDER. இன்னொரு ஈஸியான வேர்ட், த பிரதர்ஸ் ஆர் வெரி மச் லைக். அலைக், ALIKE. மூணு வார்த்தைகளில் எந்த வார்த்தை ஆப்போசிட், எந்த வார்த்தை அதே மீனிங் இருக்கிற வார்த்தை? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
அலைக் அப்படின்னா ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஒரே மாதிரி இருக்காங்க, இந்த பிரதர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ சேம். அதுக்கு ஆப்போசிட் டிஃபர். டிஃபர் அப்படின்னா வித்தியாசப்படுதல். அன்லைக் அப்படின்னா அதை போல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்கள மாதிரி இல்லை, அதை போல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ சேம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதே அர்த்தம் இருக்கிற வேறு வேறு வார்த்தைகள் சிமிலர், resembling, சேம். சேமெல்லாம் கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம். கம்பேரபிள், ஈக்குவல், இது எல்லாமே அலைக் அர்த்தம் இருக்கிற வார்த்தைகள். ஹீ இஸ் ஸ்கேர்டு. ஸ்கேர்டு அப்படின்னா என்னது, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்கேர்டு அப்படின்னா பயப்படுறது. ஹீ இஸ் அஃப்ரைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ பயப்படுறதுக்கு ஆப்போசிட் போல்டு, தைரியமாக இருக்கிறது. ஷாக்டு அப்படின்னா அதிர்ச்சி அடைதல். இங்கே பயம் கிடையாது, அதிர்ச்சி அடைதல். வேறு வேறு வார்த்தைகள், இதே அர்த்தம் கொண்ட வேறு வேறு வார்த்தைகள். ஃப்ரைட்டன்ட், அஃப்ரைடு, ஃபியர்ஃபுல், நர்வஸ், பேனிக். பேனிக் ஆகாதீங்க, குழப்பம் அடையாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஹாரிஃபைடு, பயப்படாதீங்க. டெரிஃபைடு, அலார்ம்டு, இந்த ஆர் சைலண்ட், அலார்ம்டு அப்படின்னு வாசிக்கணும். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். ஈஸியான வார்த்தை. ஸோ அர்த்தம், அதே அர்த்தம் இருக்கிற வார்த்தையை கண்டுபிடிங்க, ஆப்போசிட் வேர்டை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எண்ட் அப்படின்னா ஃபினிஷ், முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே. க்ளோஸ் அப்படின்னா மூடுதல், ஓப்பனாக இருக்கிறத மூடுறது. ஸ்டார்ட் அப்படின்னா என்னது, ஆப்போசிட் வேர்டு. எண்டோடைய ஆப்போசிட் ஸ்டார்ட். எண்ட் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் இருக்கிற வேறு வேறு வார்த்தைகள் கன்க்ளூஷன், க்ளோஸ், ஃபினிஷ், சீஸ், ஸ்டாப், க்ளோசர், டிஸ்கண்டினியூஷன், அவுட்கம், எக்ஸ்பைரேஷன், cessation, இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. பிகின் அப்படிங்கிற வார்த்தை என்னது, ஆப்போசிட் வேர்ட். பிகின், எண்ட். ஐ ஆம் கோயிங் டு கண்டினியூ. கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தை, அதே அர்த்தம் இருக்கிற வார்த்தை என்ன, அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ப்ரொசீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொசீட் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஐ எம் கோயிங் டு கண்டினியூ, ஐ எம் கோயிங் டு ப்ரொசீட். ஒரே அர்த்தம் இருக்கிற வார்த்தை, ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட் வேர்ட் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. டிஸ்கண்டினியூ. ஸோ கண்டினியூடைய ஆப்போசிட் டிஸ்கண்டினியூ. ஹால்ட் அப்படின்னா நிறுத்தம் அப்படின்னு அர்த்தம், நின்றுறது. ஓகே, அதுவும் ஆப்போசிட் தான். ஸோ ப்ரொசீட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கண்டினியூ அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் இருக்கிற வேறு வேறு வார்த்தைகள் மெயின்டைன், சஸ்டெயின், ப்ரிசர்வ், கீப், எக்ஸ்டெண்ட், கோ ஆன். கோ ஆன் அப்படிங்கிறது சஸ்டெயின் பண்ணுறது. இது எல்லாமே கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கேரி ஆன், இதுவும் ஒரு ஃப்ரேசல் வேர்ப். கேரி ஆன், கோ ஆன், இது ரெண்டுமே ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இந்த மாதிரி வேர்ப்ஸ், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை ஏதாவது நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேறு வேறு வார்த்தைகள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.